லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஆன் அக்கௌண்ட ஒரே ஸ்கிரீன்ல எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துக்க. அதோட கண்டினியூஷனா தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இப்போ ஆன் அக்கௌண்ட்ல என்ட்ரி போடுறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு அட்மின் யூசர் இருக்காங்க, ஒரு நார்மல் யூசர், டேட்டா என்ட்ரி யூசர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆன் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனே வராம எப்படி வந்து நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது டேலிலே டிஃபால்ட்டாவே இதுக்கான ஆப்ஷன் இருக்கு. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து அட்மின் யூசர்ல லாகின் ஆயிருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கம்பெனி போயிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்க்ளூட் ஆன் அக்கௌண்ட் ஃப்ரம் பில் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இவ்வளவுதான். நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பி அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த யூசருக்கு நான் சேஞ்ச் யூசர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேமெண்ட்டோ ரெசிப்டோ ஒரு என்ட்ரி வந்து நான் வைக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலில என்ட்ரி போடும்போது ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு வரும். ஸோ அதனால யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியாம அந்த ஆன் அக்கௌண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூசர் ரைட்ஸ்லயே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே வராது. ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன் அக்கௌண்ட் என்ட்ரி விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சரி பண்றதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.